பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்றைக்கு சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவரான எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதிமுக சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்டு வருகிறது. அமைச்சர்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்து விவாதிக்க கோரி இந்த அமளியில் அதிமுக எம்எல்ஏக்கள் ஈடுபட்டு வருகின்றனர் என்ற அந்த தகவலும் தற்போது வெளியாகியிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், அமளியில் ஈடுபடுவதற்கான காரணம் என்ன? விவரங்களை பதிவு செய்யுங்கள். தமிழ்நாடு சட்டப்பேரவையில இன்று வினாக்கள் விடைகள் நேரம் இல்லை. நேற்றே அந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டு வினாக்கள் விடைகள் நேரம் ஒத்திவைக்கப்பட்டது. காலை 9:30 மணிக்கு தொடங்கியவுடன் கவன ஈர்ப்பு தீர்மானம் எடுத்துக்கொள்ளப்பட இருந்தது. இந்த நிலையில எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நேற்று பேரவைக்கு வரவில்லை. இன்று அவர் வந்திருந்தார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் அமைச்சர்கள் மீது விதி எண் 72 கீழ் நம்பிக்கையில்லா தீர்மானம் என்பது அதிமுக சார்பில் கொடுக்கப்பட்டது. அதை இன்றைய விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று பேச முயன்றார். ஆனால் அதற்கு பதிலளித்து பேசிய சபாநாயகர் அப்பாவு அது என்னுடைய பரிசீலனை இருக்கிறது, எனவே அந்த பொருள் குறித்து நான் முடிவெடுக்கிறேன் அப்படின்னு குறிப்பிட்டார். ஆனா இதை ஏற்றுக்கொள்ளாத அதிமுகவினர் தொடர்ந்து பேரவையில கூச்சலில் ஈடுபட்டாங்க. தொடர்ந்து அடுத்த நிகழ்வுக்கு செல்ல விடாமல் தொடர்ந்து அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்ட நிலையில அதிமுகவினர் தற்போது வெளிநடப்பு செய்திருக்கிறாங்க. 3 அமைச்சர்கள் மீது விதி எண் 72 கீழ் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து அதை இன்றைய அவையில் விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டு பேசியிருந்தார். இந்த நிலையில இதற்கு பதிலளித்த பேசிய சபாநாயகர் இன்று காலை தான் என்னிடம் கொடுத்தார்கள், ஆனால் இன்னும் நிறைய அலுவல்கள் இருக்கின்றன, அதனுடைய பரிசீலனை இருக்கிறது என்று, ஆனால் இன்று அதை எடுத்துக்கொள்ள முடியாது என்று குறிப்பிட்டிருந்தார். அப்போது எழுந்து பேசிய அவை முன்னவர் துரைமுருகன் 77 எதிர்க்கட்சி தீர்மானம் கொண்டு வர உரிமை உள்ளது, ஆனால் சபாநாயகர் தான் முடிவெடுப்பார் என்றும் அவர் தெரிவித்த நிலையில இதை தொடர்ந்து அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்ட நிலையில அதிமுகவினர் தற்போது பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறாங்க. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இன்றே அந்த 3 அமைச்சர்கள் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு விவாதிக்க வேண்டும் என்று பேரவையில குறிப்பிட்டு பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்து வெளியே வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். கோஷமிட்டபடி பேரவையிலிருந்து வெளியே வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கும். அடுத்ததாக செய்தியாளர்களையும் எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி சந்திக்க இருக்கிறார். அந்த அடிப்படையில் இன்றைக்கு காலை பேரவை 9:30 மணிக்கு தொடங்கியவுடன் இன்றைக்கு அந்த பேரவையில ஒரு காரசாரமான தொடக்கமாக நிகழ்வு என்பது நடைபெற்றிருக்கிறது. இதுக்கு காரணம் ஒவ்வொரு நாளும் பேரவை கூடியவுடன் 9:30 மணிக்கு வினாக்கள் விடைகள் நேரத்தோடு தொடங்கும். ஆனால் நேற்றைய தினம் அலுவல் நேரம் அதிகமாக இருந்தது காரணமாக அமைச்சர்களுடைய நேற்று செய்தி மற்றும் விளம்பரத்துறை, அதே போல தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய மனிதவள மேம்பாட்டுத் துறைகளுடைய மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. விவாதம் மற்றும் நிறைவு பெற்று அமைச்சருடைய பதிலுரை மற்றும் புதிய அறிவிப்புகளை நாளை காலை, அதாவது இன்று 9:30 மணிக்கு வெளியிடுவார்கள். அதற்கேற்றாற் போல இந்த வினாக்கள் விடைகள் நேரத்தை ஒத்திவைக்கக்கூடிய தீர்மானம் நேற்றைய பேரவையில் நிறைவேற்றப்பட்டதால் இன்று காலை 9:30 மணிக்கு நேரடியாக வினாக்கள் விடைகள் நேரம் இல்லாம நேரம் 0 தொடங்கியது. அந்த 0 தான் கவன ஈர்ப்பு தீர்மானம் அதிமுக சார்பில் கொடுக்கப்பட்ட அந்த தீர்மானம் என்று எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதற்கு முன்பாகத்தான் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விதி எண் 72 கீழ் ஏற்கனவே அதிமுக சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை பேரவையில் எடுத்துட்டு விவாதிக்க வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். அதற்கு பதிலளித்து பேசிய சபாநாயகர் அப்பாவு இன்று காலைதான் என்னிடம் கொடுத்தார்கள், அதனுடைய பரிசீலனை உள்ளது, இன்று நிறைய அலுவல்கள் உள்ளது, குறிப்பாக 2-3 அமைச்சருடைய பதிலுரை, பிறகு இன்றைய மகளிர் மற்றும் சமூக நலத்துறையின் மீதான மானிய கோரிக்கை மீதான விவாதம், அதற்கு பிறகு அமைச்சருடைய பதிலுரை இருக்கிறது, நிறைய அலுவல்கள் இருக்கிறது, எனவே அதற்கு பிறகு அதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு குறிப்பிட்டாங்க. ஆனால் அதை அதிமுகவினர் ஏற்க மறுத்து பேரவையில கூச்சல் மற்றும் அமளியில் ஈடுபட்டாங்க. இந்த நிலையில எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி உட்பட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்து வாயிலின் 4 வெளியே அவர்கள் கோஷமிட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். அபிநயா.